அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 11. அதை காணும், யாரோ எடுத்துட்டாங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள். அவ்வளவுதான், நம்ம காதல் ருத்ரன் காட்ஸில்லா ருத்ரனாக மாறிவிட்டான். வாட்? முகத்திலோ கோபம். அதை பார்த்த பெண்ணின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நான் கொடுத்ததை இவள் எப்படி தொலைக்கலாம் என்று நினைத்த ருத்ரன் தன் மனதில் உள்ள காதலை இன்னும் சொல்லவில்லை என்பதையும் அவள் மிகவும் மெல்லிய மனம் படைத்தவள் என்பதையும் மறந்து போனான். தன் நண்பன் மூலம் நீத்துவின் குடும்பத்தை பற்றியும் தன் வாழ்வில் அவள் பட்ட கஷ்டத்தை பற்றியும் அவளின் மென்மையான குணத்தை பற்றியும் அறிந்தவன் அந்நேரம் அது அனைத்தையும் மறந்து போனான். நீ என்ன சின்ன பிள்ளையா, இப்படி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிற? நான் அதை எவ்வளவு ஆசையாக உனக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? நீ கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிற என்று தன் மன குமுறலை அவளிடம் கோபமாக கொட்டினான். ஆனால் நீத்துவோ குனிந்த தலை நிமிரவே இல்லை. ஏய், நிமிர்ந்து என்ன பாரு என்று அதட்டவும் நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் இரண்டும் சிவந்து கண்ணீர் கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்தது. இப்படி ஒரு தோற்றத்தில் அவளை பார்த்த பின்புதான் தன் கோபத்தினை அவன் உணர்ந்தான். ப்ளீஸ் அழாத, ஐ எம் சாரி. தெரியாமல் திட்டிட்டேன், ப்ளீஸ் சாரி, ஐ எம் வெரி வெரி சாரி என்று அவன் நீத்துவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். சொல்லப்போனால் ஆருணிதாவை பார்த்த நொடி முதல் ருத்ரன் தனது சுயத்தை தொலைத்து கொண்டிருந்தான். இது நாள் வரை யாரிடமும் ஒரு சாரி கூட கேட்காதவன் தன் காதலியிடம் 100 முறை மன்னிப்புகளை கேட்டான். அவனின் இந்த கெஞ்சலில் நீத்துவின் கண்ணீர் கொஞ்சம் மட்டுப்பட்டது. அவள் ஏங்கிக் கொண்டே பேச ஆரம்பித்தாள். நான் வேணும்னே தொலைக்கல. நான் என் பையில தான் வச்சிருந்தேன். எனக்கு தெரியாமல் யாரோ அதை எடுத்துட்டாங்க. நான் வேலை முடிஞ்சதும் நைட்டு வீட்டுக்கு வந்து பைய திறந்து பார்த்தேன். சாரி, மன்னிச்சிடுங்க, திட்டாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. சாரி என்று கேள்வி குனிந்து கொண்டு சாரி என்ற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள். ருத்ரனை அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதே சமயம் இருவருக்கும் பொருத்தமாகாது என்ற எண்ணமும் அவன் கோபமாக பேசியது என்று எல்லாம் சேர்ந்து அவளை மிகவும் சோர்வுற செய்திருந்தது. தன் வாழ்வில் சிறு வயது முதல் அவள் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள். ஆனால் எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. முதல் முறையாக அவளை அறியாமலேயே ருத்ரன் அவள் மனதில் நுழைந்து விட்டான். நுழைந்த கொஞ்ச நாட்களிலேயே இருவருக்குமான ஏற்றத்தாழ்வை உணர்ந்தவள் அவனை தன் மனதில் இருந்து விலக்க பெரும் பாடுபட்டு போனாள். ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு தன்னை முற்றிலும் வருத்தி கொண்டாள். இப்பொழுது அவன் திட்டியதும் சேர்ந்து அவளை பலவீனப்படுத்த சாரி என்ற வார்த்தையை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தாள். கண்கள் அது பாட்டுக்கும் கண்ணீரை உகுத்து கொண்டிருந்தது. அவளின் இந்த நிலையை கண்ட ருத்ரன் பயந்து போனான். 2 அவளை வந்தடைந்தவன் தன் 2 கரங்களையும் கொண்டு அவள் கன்னத்தை பற்றி தன் முகத்தை காணும்படி செய்தான். அவள் முகம் உயர்த்தப்பட்டதே அன்றி கண்களை மூடிக்கொண்டாள். வாய் தானாக புலம்பிக் கொண்டிருந்தது. ஒன்றும் இல்லடா ஆருமா குட்டி, என்ன பாருடா, ப்ளீஸ் அழாதடா, கண்ணை திறந்து பாருமா, இனிமே கோபப்பட மாட்டேன், பிராமிஸா, என்ன பாருடா என்று இவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். இவனின் அத்தனை வார்த்தைகளில் கண்களை திறக்காதவள், ஆரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அழாதடா என்ற ஒரு வார்த்தையில் பட்டென்று கண்களை திறந்தாள். கண்ணீரும் நின்றுவிட்டது. அவன் கஷ்டப்படுவதை அவள் விரும்பவில்லை. அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை இவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனின் கஷ்டத்தை போக்க இவள் எந்த எல்லைக்கும் செல்வாள் என்று பேதை பெண் அறியவில்லை. அவள் கண்ணீர் முகத்தை தன் கைகுட்டை கொண்டு துடைத்து விட்டான். மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா என்று கேட்க அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள். அவளின் இடது கரத்தை தனது வலது கையால் இறுக பற்றி கொண்டு நடக்க
நீத்துவும் அவன் பின்னே சென்றாள். அவள் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி பரவுவதை அந்த நிமிடம் பெண்ணவள் உணர்ந்தாள். உன் கரம் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி. என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மண்ணாகுமோ. இப்படியே இவளை அழைத்து கொண்டு எங்காவது சென்றுவிட மாட்டோமா என்றிருந்தது ருத்ரனுக்கு. இப்படியே இவங்க கூடவே இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா? இவங்க எங்க, நாங்கள் எங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நானெல்லாம் இவங்களுக்கு சரியான ஆள் இல்லை. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களை பற்றி எவ்வளவு ஆசை வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும், எப்படியெல்லாம் மேரேஜ் வைக்கணும் அப்படின்னு பல கனவுகள் இருக்கும் என்று இவள் பாட்டுக்கும் மனதில் என்னென்னவோ நினைத்து கொண்டு அவன் கூட நடந்தாள். சிறிது தூரம் அவளுடன் நடந்தவன், நான் வந்து ட்ராப் பண்ணவா என்று மெல்லிய குரலில் கேட்க, வேண்டாம் என்பது போல் இவள் தலையை இடவலமாக ஆட்டினாள். பத்திரமா போடா என்று கூற, சரி என்று தலையை ஆட்டினாள். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறியாடா என்று கேட்க, என்கிட்ட ஃபோன் இல்லையே என்று மெல்லிய குரலில் சொன்னாள். மெலிதாக சிரித்தவன் அவளுடன் நடந்து வந்து பஸ்ஸில் ஏற்றிவிட்டான். மனம் முழுவதும் ஒரு இனம் புரியா பரவச நிலை. அவள் கண்ணீரை துடைத்த தன் கைகளை பார்த்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அடுத்த நாளிலிருந்து ருத்ரன் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. அவன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவன் அப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. காலையில் 5 மணிக்கு தனது விமான பயணத்தை தொடர்ந்தான் ருத்ரன். கிளம்ப மனமே இல்லாமல் கிளம்பினான். அவள் முகத்தை இனி எப்பொழுது பார்ப்போம் என்று ஏக்கமாக இருந்தது. கல்லூரிக்கு வந்த நீத்து இரவு முழுவதும் தன் மனதை திடப்படுத்தி ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாள். ஆருணிதா நமக்கும் அவருக்கும் சிறிதும் பொருத்தம் கிடையாது என்று மனதுடன் பேச ஆரம்பித்தவள் இருவருக்கும் பொருந்தாத பல விஷயங்களை முன்னிறுத்தி இனி அவன் புறம் திரும்பக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டுதான் தூங்கினாள். காலை கல்லூரிக்குள் வந்தவள் கண்ணில் ருத்ரன் படவே இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வகுப்பறைக்குள் நுழைந்தாள். அன்றைய நாள் அப்படியே கழிந்தது. ஆனால் நீத்துவின் மனமோ ருத்ரனை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று கூற நொடி நேரத்தில் தன் மன ஓட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தாள். நேகாவோ இருவரையும் ஒன்றாக பார்த்த நொடியில் இருந்து வெந்து கொண்டிருந்தாள். அதுவும் அவளின் கண்ணீரை ருத்ரன் துடைத்துவிட்ட நிகழ்வு அவள் கண்முன் தோன்றி அவள் மனம் எரிமலையாய் குமுறிக் கொண்டிருந்தது. அந்த ஆருணிதாவை சும்மா விடக்கூடாது, அவளை அழித்தே தீருவேன் என்று நேகா மனதில் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். ஆம், நேற்று மாலை ருத்ரன் நீத்துவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நேகா ருத்ரனை தேடி வந்தாள். வந்தவள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து கோபம் தலைக்கு ஏற இவர்களை கூர்ந்து கவனித்தாள். ருத்ரன் ஆருவை திட்டுவதை பார்த்தவள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்க உதட்டில் நிறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவள் உதட்டின் புன்னகை மறைந்து வன்மம் வந்து ஒட்டி கொண்டது. இனி ஆருவை என்னவெல்லாம் செய்ய காத்திருக்காளோ? ஏய் ஆருணிதா, ஓ சாவை என் கையில் தாண்டி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னோட ருத்ரனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று மனதில் சூளுரைத்து கொண்டாள். இப்படியே 3 நாட்கள் கடந்து விட்டது. ருத்ரன் தன் நண்பனுக்கு அடிக்கடி கால் செய்து நீத்துவை பற்றி விசாரித்து கொண்டான். ஆருணிதாவோ முதல் நாள் நார்மலாக இருந்தவள் நாட்கள் செல்ல செல்ல ருத்ரனின் நினைவு அவளை வாட்டி வதைத்தது. ஆனால் அவள் வீட்டில் உள்ளவர்களின் மகிழ்ச்சிக்காக இவளும் சந்தோஷமாக வெளியே நடமாடினாள். வழக்கம் போல் வேலைக்கும் சென்று வந்தாள். அடுத்த நாள் காலையில் மரத்தடியில் உட்கார்ந்து ஆருணிதா படித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்தாள் நேகா. ஹாய் ஜூனியர் என்றாள் நேகா. ஹாய் அக்கா என்று கூறி மெலிதாக புன்னகை செய்தாள் பிள்ளை மனம் கொண்ட பாவை. என்ன ஜூனியர், 3 days முன்னாடி அழுதுகிட்டு இருந்த,
எதுவும் ப்ராப்ளமா? அன்னைக்கே கேட்கணும்னு நினைத்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் கேட்க முடியலை. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் என்னால் முடிந்த உதவியை உனக்கு செய்கிறேன் என்று கூறினாள். நடித்தாள். ஆருவும் அவளின் பேச்சை நம்பி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா. வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் என்றாள். பிள்ளை மனம் கொண்ட பாவை இவள் பிசாசின் பிடியில் சிக்கி மடிவாளா, இல்லை தன் மனம் கவர்ந்தவனின் பிடியில் சிக்கி மடிவாளா? எவரிடம் சிக்கினாலும் சேதாரம் இவளுக்கே.